வணக்கம் டாக்டர் ரிஷாவட்டுக்கு வரவேற்கின்றேன். அதாவது 30 வயசுலேயே ரொம்ப அதிகமான கொலஸ்ட்ராலோடு வராங்க. அதை பற்றி எந்த விதமான விழிப்புணர்வு இல்லாமல் ரீசெண்டாக ஒரு நபர் பார்த்தேன். அவருக்கு வந்து 32 தான். அவரோட ட்ரைக்ளிசரைட்ஸ் அளவு வந்து பார்த்திங்கன்னா 600+ இருக்குது. அவர் ஒரு சில அறிகுறிகள் ஏற்கனவே காட்டியிருக்கா. ஆனால் அந்த அறிகுறிகள் வந்து அவர் வேறு ஏதோ காரணத்தினால இதெல்லாம் வருதுன்னு நினச்சிட்டாரு. ஆனால் கொலஸ்ட்ரால் உடம்புல ரத்தத்தில் அதிகரிக்கிறதுனால நிறைய உடல் விளைவுகள் வரலாம். குறிப்பாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அதிகப்படியான கொலஸ்ட்ரால் நம்மளுடைய இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த அளவு கம்மியாயிடும். அதனால் ஹார்ட் அட்டாக்கான சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கொலஸ்ட்ரால் வருது அப்படின்னா ஒரு 4-5 சிம்டம்ஸ் நம்ம உடம்புல காட்டும். அது என்ன சிம்டம்ஸ்னு சொல்கிறேன், அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா உடனே கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பார்த்து உங்கள் டாக்டர்கிட்ட பார்க்கணும். நம்பர் 1 என்ன அப்படின்னா பெயின். ஒரு எந்த காரணம் இல்லாமல் அன்யூஷுவல் பாடி பெயின் வருது. குறிப்பாக நம்முடைய கழுத்து பகுதிகளில், நெஞ்சு பகுதிகளில், நெஞ்சிலேருந்து கை பகுதிகளில் இங்கெல்லாம் வலி வருது. இதுக்கு முன்னாடி இப்படி எனக்கு வலி வந்ததில் இப்போ எனக்கு வலி வருது அப்படின்னா இது ஹைப்பர் கொலஸ்ட்ரலிமியா அப்படிங்கிற கொழுப்பு அதிகமானதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். 2வது அறிகுறி கிறுகிறுப்பு மற்றும் தலை சுற்றல். அன்ஸ்டடியாக எனக்கு இருக்குது. குறிப்பாக அசைவ உணவுகளுக்கு பிறகு இந்த அன்ஸ்டடினஸ் வருது. ஒரு பிரியாணி சாப்பிட்டாலோ அல்லது எண்ணெய் பலகாரங்கள் சாப்பிட்டாலோ அசைவ உணவு சாப்பிட்டாலோ குறிப்பாக ஆட்டுக்கறி மாதிரியான ரெட் மீட் சாப்பிட்டா எனக்கு அன்றைக்கி வந்து ஜீரண பிரச்சனை இருக்குது. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது தலை சுற்றல் கிறுகிறுப்பு வருது அப்படின்னா அந்த உணவில் இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம ரத்தத்தில் போய் பிரியும் பொழுது ஏற்கனவே அங்கே கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால அப்போதைக்கு இன்னும் உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல் ஸ்பைக் ஆகும். குறிப்பாக ட்ரைக்ளிசரைட்ஸ் அந்த டைமில் வந்து அசைவம் சாப்பிடும் பொழுது ஸ்பைக் ஆகும். அதனால் தலை சுற்றல் கிறுகிறுப்பு வருது, மயக்கம் ஏற்படுது அப்படின்னா அது நீங்கள் வேறு ஏதோ காரணம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். கொலஸ்ட்ரால் டெஸ்ட் போய் பண்ணி பார்க்குறது நல்லது. 3வது நம்னஸ். கை கால்களில் மரத்து போகிறது. குறிப்பாக அப்பர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ், அதாவது கை பகுதிகளில், விரல் பகுதியெல்லாம் மரத்து போகுது, கொஞ்சம் உணர்ச்சி கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்னா இதுவும் நமக்கு 2 காரணத்தினால வருது. கழுத்தில் எலும்பு தேய்மானத்தினாலையும் இந்த மாதிரி நம்னஸ்லாம் வரும். ஆனால் கழுத்து எலும்பு தேய்மானத்தினால் வரக்கூடிய மரத்து போகிறதுல வந்து ஒரு ஷார்ப் ஷூட்டிங் பெயின் இருக்கும் அல்லது ஷாக் அடிக்கிற மாதிரி சென்சேஷன் இருக்கும். பளிச்சுன்னு மின்ற மாதிரி சென்சேஷன் கைகள்லாம் வந்து விரல்கள் கை மரத்து போகுதுன்னா அது சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸாக இருக்கலாம். அந்த மாதிரிலாம் வெறுமனே மரத்து மட்டும் போகுது, ஒரு பக்கம் படுத்திருந்தால் கொஞ்ச நேரத்துலேயே அந்த இடம்லாம் மரத்துடுது, எந்த பக்கம் தலை வச்சு படுக்குமோ அந்த பக்கம் எனக்கு மரத்துடுது, கையை ஒரு பொசிஷனில் வச்சுருந்தா கை மரத்துது, கால் மேலே கால் போட்டிருந்தா ஒரு கால் மட்டும் எனக்கு மரத்து போயிடுது அப்படின்னா இது கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதற்கு அதிகமாக இருக்குன்றதுக்கான அறிகுறிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது. அதே மாதிரி உங்களோட வெயிட் வந்து நார்மலாக இருந்ததை காட்டிலும் இப்போ ஒரு திடீர்னு வெயிட் எனக்கு கூடின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா கூட ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனடியாக வேறு ஏதாவது டெஸ்ட் உங்கள் டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தாலும் கூட ஒரு லிப்பிட் ப்ரொஃபைல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இது அதிகபட்சம் ஒரு 300 to 400 rupees செலவு உள்ள ஒரு டெஸ்ட்டு தான். இதில் எல்லா விதமான கொலஸ்ட்ராலும் நம்மளால் ஓரளவுக்கு பிரிச்சறிய முடியும். அதாவது கெட்ட கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, நல்ல கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் எவ்வளோ இருக்குது, இதையெல்லாம் பார்த்து ஒருவேளை இதில் அதிகமாக இருந்தது அப்படின்னா முறையாக சிகிச்சை எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா சிறு இரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படுத்தி அந்த குறிப்பிட்ட உறுப்புகள் வேலை செய்ய விடாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுறதுக்கான இயற்கையான ரெமெடி வீட்லேயே எப்படி கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 3 பொருட்களை வைத்து ஒரு ஜூஸ் வீடியோ போட்டிருக்கிறோம் ஏற்கனவே. அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போகும். பார்த்து அந்த ரெமெடியும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக அதிகமாக இருந்ததுன்னா ஆபத்தானது தான். அதே சமயத்தில் அது நமக்கு ரொம்ப நல்ல ஒரு இன்றியமையாத ஒரு சத்து. கொலஸ்ட்ரால் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் அது அதிகமாக இருந்தது அப்படின்னா பின்விளைவுகள் அதிகம் அப்படிங்கிறனால கவனத்தில் கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.